ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, பால் கொழுக்கட்டை சாமிக்கு இப்போ நெய்வேத்தியம் அனுப்புகிறேன். வாங்க பார்க்கலாம் செஞ்சு. 1 கப்பு அரிசி மாவு. இடியாப்பம் அரிசி மாவு தான் கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான் சரி. ஓகே, இடியாப்பம் மாவுன்னு இருப்பாங்க, அது ஓகே, அதுவாக தான் சரி. இல்லை சாதா அரிசி மாவாக தான் சரி. இது நான் அரிசி மாவு இடியாப்பம் மாவு தான் வாங்கியிருக்கேன். இங்கே சால்ட்டு போட்டுக்கணும். இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கரண்டிலே கையை கலந்துடும், ஏன்னா கையை சுட்டுடும். கையில் கலந்தோம்னா தேவையான அளவுக்கு தண்ணி வேண்டாம்னு ஊற்றிக்கலாம். கலந்துட்டு பச்சளைனா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நம்ம இடியாப்பத்துக்கு புளிகிற பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் அதுக்குள்ள பால் காய்ச்சி எடுத்துருக்கேன். முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் தேங்காய், இது 2வது பால் தேங்காய். 2வது பால் தேங்காய் தான் எடுத்து ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறோம். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள அதை உருண்டை பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பால் இப்போ இந்த பால் வந்து சாதா பால், நம்ம காய்ச்சின பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் காய்ச்சின பால் கொஞ்சம் நல்லா காயிட்ட பால். இப்போ மாவு எடுத்துட்டோம். நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சும்மா லைட்டாக அப்படியே உருண்டை பண்ணி பால் மாதிரி பாருங்க. ரொம்ப அழுதியும் பேசிக்க வேணாம். பாருங்க அழகாக பாருங்க. இது மாதிரி பால் மாதிரி சைஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கடகடன்னு எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ பால் கொச்சிது உருண்டை போடுறேன் பாருங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நல்லா பெருசாக நாங்கள் போடுறது சின்னதாக இருந்தது, நல்லா பெருசாக உப்பி வந்துட்டு பாருங்கள். நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிடலாம். இறக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இறக்கும்போது இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு இந்த தேங்காய் பாலை பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.